ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களுடைய சட்டமன்ற உரை மிகப்பெரிய அளவில் எல்லோராலும் பார்க்கப்பட்ட ஒரு உரை. அது கூட்டணி கட்சியில் இருந்தாலும் எங்களுக்கு தேவையான கோரிக்கையை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் வலுவாக தான் கேட்போம். அதில் நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு கட்ஸோட அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அவர் பேசின அந்த பேச்சு நிச்சயமாக தமிழக அரசியல் களத்தில் அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து வேல்முருகன் அவர்கள் கொடுத்த பேட்டியும் சரி, அதற்கு பின்னால் அவர் சொன்ன அந்த அவரை பற்றி வெளிவந்த செய்திகளும் சரி, கிட்டத்தட்ட திமுகவை அவர்களுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனநாயகத்தோடு செயல்படுகிறாரு அப்படிங்கிற அளவு கூட நம்ம ஒரு முத்திரை குத்தலாம். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து ரொம்பவே வலுவாக இருந்தது. திமுக எதிர்க்கிறதுனால இப்படி சொல்றீங்கன்னு கேட்டால் நிச்சயமா அப்படி கிடையாது. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப அழகாவே அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பாக அவர் பேசின அந்த சட்டமன்ற உரையிலிருந்தே நான் சில விஷயங்களை மட்டும் தான் இந்த பதிவில் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அவர் பேசின அந்த சட்டமன்ற உரையில் ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருப்பாரு, எங்க ஏரியாவுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது எது கிடைக்கலன்னு சரி குறிப்பிட்டு சொல்லுங்க, அப்பதானே அது சரியா இருக்கும், 19 சொல்லாதீங்கன்ற மாதிரி சபாநாயகர் கேட்க, வழக்கமா சபாநாயகர் பொறுப்பு அவர் சரியான முறையில் செய்யறாரான்னு கேட்டா, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்டா அதுக்கான பதில் சரியான முறையில் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒரு கோரிக்கை சம்பந்தமா அவர் பேசுறாரு. பேசும்பொழுது எனக்கு கிடைக்கலன்னா நான் கிடைக்கலன்னு தானே சொல்ல முடியும், இதை எப்படி நீங்க அவை குறிப்பிட்டு நீக்குவீங்கன்ற மாதிரி அவர் எதிர்த்து பேச இப்படி ஒரு சலசலப்பு வந்து அங்கிருந்து ஆரம்பிச்ச உடனே அவர் பேசக்கூடிய கேள்விகள், அதற்கு பின்பாக அவர் கொடுத்த பேட்டிகள் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப வலுவாகவே அவர் வந்து தங்களுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டிய ஒரு பொறுப்பை அவர் உணர்ந்து செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ள எழுகிறது. கடந்த காலத்தில் அதிமுக அரசு ஒரே டைம்ல 40-50 சட்டங்களை பாஸ் பண்றாங்க, அது வந்து ஜனநாயகத்திற்கு சரியான முறை கிடையாது. அதே போல சட்டசபையை மதித்து நடக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, பிரதிநிதிகளாக அனுப்பிய மக்களுக்கும் சரி, அந்த எம்எல்ஏக்களுக்கும் சரி, இது சரியான அணுகுமுறை இல்லைன்னு சொல்லி கடந்த காலத்தில் திமுக வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க. பிரச்சாரம் செஞ்சதோட ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்கள் சட்டசபை நாங்கள் நடத்துவோம் சொல்லியும் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக. ஆனால் அந்த வாக்குறுதி மீறி கொண்டு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 20-25 சட்ட மசோதாக்களை வந்து பாஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு வேல்முருகன் அவர்கள். அதுல அவர் கூடுதல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறேன், பேசும்பொழுது கூட எனக்கு வந்து ஒரு 7 செகண்டுக்கு மேல பேசக்கூடாத அளவுக்கு அவங்க வந்து பண்றாங்க. ஏன்னா அந்த சட்டமன்ற அமர்வுல பேசுவதற்கான பல்வேறு தலைப்புகள் இருக்கு, பல்வேறு விஷயங்கள், மக்களுடைய முக்கிய பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் பேசுவதற்கு ஒரு 5 நிமிஷம் கூட எனக்கு வந்து நேரம் கொடுக்கறது இல்ல, வெறும் 7 செகண்ட்ல வந்து முடிக்கிறது விரும்புறாங்களான்ற தெரியலன்ற மாதிரியும் ஓப்பனாவே அவர் வந்து பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு. அதே போல வேல்முருகன் இப்படி தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி தொடர்ச்சியாக ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது, திமுகவினுடைய முன்னவராக இருக்கக்கூடிய அமைச்சரவையினுடைய சீனியர் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பசிக்குது சீக்கிரம் முடிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த அமைச்சர் சொன்னதாக வேல்முருகன் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. மக்களுடைய பிரச்சனையை பேச போன இடத்துல உங்களுக்கு பசிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, அங்க வந்து அவன் வந்து மழையில வெள்ளத்துல உணவு உடை இருப்பிடம் எல்லாமே காலியாகி நடுரோட்ல வந்து நின்றுட்டு இருக்கான். அந்த மக்களுடைய பிரச்சனை ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம செவி சாய்க்காம உங்களுக்கு பசிக்குதுங்கிறதுக்காக சட்டமன்றத்தை மூட முடியுமான்ற கேள்வியை இன்னைக்கு மக்கள் வந்து அந்த அமைச்சருக்கு எதிராக, எந்த அமைச்சர் அந்த மாதிரி பேசினாரோ அந்த அமைச்சருக்கு எதிராக நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது இங்க கூடுதலா நம்ம பதிவு பண்ணிக்கிறேன். அதே போல தொடர்ச்சியாக ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார். அந்த பிரஸ் மீட்லயே அவர் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து டாஸ்மார்க்கினுடைய வருமானத்தை எப்படி உயர்த்தலாங்கிறதுக்காக அங்கங்க ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க, இப்ப இதுதான் முக்கியமா சமூகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியையும் அவர் கேட்டிருந்தார். ஏன்னா தொடர்ச்சியாக திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கரையை என்ன அப்படின்னா, கீழே நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் அதிகாரிகள் மேல்மட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் பல அரசியல் விமர்சகர்கள், பல எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக இந்த குற்றச்சாட்டும் சொந்த கூட்டணியை சார்ந்த ஒரு பிரமுகரே பேசுறாருங்கிறது கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததா அவர் சொன்ன ஒரு விஷயம், இது ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு, தமிழக அரசை பொறுத்த அளவுக்கு சென்னை தான் தமிழ்நாடுங்கிற ஒரு மனநிலை இன்னும் இருந்துகிட்டு இருக்குன்ற சந்தேகம் நமக்கு இருக்கு. ஏன் அந்த சந்தேகத்தை நான் இங்க வலுப்படுத்தினேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக சென்னையை மையப்படுத்தி எல்லா மழைநீர் வடிகால் பணிகளாக இருக்கட்டும், அது போல முக்கியமான பிரச்சனைகள், இந்த இயற்கை பேரிடரிலிருந்து எப்படியெல்லாம் சென்னையை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால சென்னையை வந்து ரொம்ப அழகாக இயக்கிட்டு இருக்காங்க. அது பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனால் சென்னையை தாண்டி வெளி மாவட்டங்களுக்கு நம்ம போகும்பொழுது, கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், கடலூர் என்ன நிலைமைக்கு ஆளாச்சு, திருவண்ணாமலை என்ன நிலைமைக்கு ஆளாச்சு, விழுப்புரம் என்ன நிலைமைக்கு ஆளாச்சுன்றதை நம்ம பார்த்திருப்போம். அங்கெல்லாம் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை பணி எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டதுன்ற கேள்வி இருக்கு. எப்படி அந்த சாத்தனூர் டேம் வந்து அவ்வளவு சீக்கிரமா திறந்தாங்கன்ற கேள்வியும் அன்புமணி ராமதாஸ் உட்பட பலரும் அந்த கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் மக்கள் மத்தியில் இருக்கும் பொழுது, சென்னைக்கு மட்டும் நீங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 கொடுக்கிறது, வட மாவட்ட மக்களுக்கு வந்து 2000 கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன மாதிரியான மனநிலை இது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா உண்மையிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மக்கள் தான். அவங்க ட்ரெஸ் போய், அவங்களுடைய உணவு போய், அவங்களுடைய இருப்பிடம் போய், வாழ்றதுக்கே வழி இல்லாம மரத்துல ஏறி நின்று தப்பிச்சு, மொட்டை மாடி ஏறி நின்று தப்பிச்சு, சாப்பாட்டுக்காக
படிப்படியாக பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு நீ மக்கள் மாறி இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரண தொகை 2000 ரூபாய். இதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க வீட்டுல முக்கியமா ஒரு சாதாரண ஒரு வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும், டிவி இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் இருக்கும். இதெல்லாம் போன வெறும் 2000 அவங்களால எப்படி வாங்க முடியும்? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கக்கூடிய இதே அரசு பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணுக்கு நேரா இன்னைக்கு வரைக்கும் போராடக்கூடிய மக்களுக்கு ஒரு 2000 கொடுத்தாங்கன்னா அதுவும் இன்னும் 280 குடும்பங்களுக்கு மேல இன்னும் அந்த 2000 சேரலன்ற பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. அதுக்காக அந்த மக்கள் விழுப்புரத்தில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அதே போல இன்னொரு கூடுதலா ஒரு விஷயம் அவர் குறிப்பிட்டார். அரசூர்ல தடுப்பணை வேணும்னு சொல்லி 2001 இருந்து திமுக அதிமுக மாறி எல்லா கட்சிகள்ட்டையும் நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். இன்னி வரைக்கும் தடுப்பணை எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசுறாரு வேல்முருகன். ஆனா தடுப்பணை சம்பந்தமா ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்திலே கேட்கிறார். அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மழைக்கு அணைய தாங்கல, எங்க தடுப்பணையை தாங்க போதுன்ற அளவுக்கு அவர் பேசுறாரு. அணையே தாங்க முடியாத அளவுக்கு கட்டுறீங்கன்னா உங்க ஆட்சியினுடைய லட்சணம் என்னன்றத மக்கள் தெரிஞ்சுப்பாங்களா தெரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற விமர்சனம் இல்ல. அந்த விமர்சனத்துக்கு அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்ற கேள்வி அவங்கள்ட்ட நம்ம விட்டுருவோம். சரி, அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டார். கள ஆய்வுக்காக இந்த மழைநீர் ஆய்வுக்காக வந்துட்டு இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள்ட்ட வேல்முருகனே சொல்றாரு, நாங்க எங்க ஏரியா பாருங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். பண்ருட்டியை இன்னைக்கு வரைக்குமே பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வேல்முருகன் வச்சிருக்கிறாரு. இதுவும் அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டுகளுடைய லிஸ்ட்ல இதுவும் சேருது. அதே போல ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் முதல்வருடைய பார்வைக்கு போறதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு குறிப்பிடுறாரு. இந்த விமர்சனம் இவர் மட்டும்தான் சொல்றாரான்னு கேட்டா, கடந்த காலத்துல பல அரசியல் விமர்சகர்கள் இதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள் இதை பத்தி விவாதம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே இதுக்கு ஒரு தீர்வே இல்லாத அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அவர் அந்த பிரஸ் மீட்லயும் சரி, அவர் அந்த இன்னைக்கு செய்திகளால நீங்க செய்திகளோட நீங்க பார்த்திருக்க முடியும். கூட்டணி வைக்கும் போது அரசியல் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் நம்மள்ட்ட பேசுறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் அப்படிங்கிற பட்சத்துல இவங்க ஒரு கட்டத்துல ஜெயிச்சு அமைச்சராகி இவங்க சைரன் வச்ச கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது இவங்களை நம்ம தொடர்பு கொண்டா அவங்க வீட்டு வேலைக்காரங்களும் அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் போன் பண்றாங்க, அவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டோமா நாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதாவது அவர் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறாரு அப்படின்னா, அப்படி எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு இந்த அதிகார போதை அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப அழுத்தமாக வைக்கிறாரு வேல்முருகன் அவர்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக திமுகக்குள்ள இருந்து கூட்டணிக்குள்ள இருந்து ஒரு குரல் இந்த அளவுக்கு கடுமையா வெளியே வருதுன்னா, அப்ப திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முதல்வர் கவனிக்க தவறிய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் இன்னைக்கு மக்களின் குரலாக வேல்முருகன் குரல் ஒலித்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கசிமா அப்படிங்கிற ஒரு பெண் கேரம் பிளேயர், அவங்க மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்த ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கிடைக்காம குகேஷ் அப்படிங்கிறவர் செஸ் சாம்பியன், அவரும் ஒரு மிகப்பெரிய அளவில் போட்டியிட்டு உலகம் முழுக்க அவருடைய பேச்சு இருக்கு. அவருக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க, தமிழகத்தை சேர்ந்த தமிழ் ஒரு இஸ்லாமிய பெண், அவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்ற ஒரு கேள்வியும் அவர் கேட்டிருந்தாரு. அப்படி கேள்வி கேட்டதன் விளைவாகவும் இது போல பலரும் கேள்வி கேட்டதன் விளைவாகவும் இன்னைக்கு அந்த பெண்ணை துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் பார்த்து அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு உதவித்தொகையாக கிடைச்சிருக்கு. 4 வீட்டில் இருந்த ஒரு பெண், நிச்சயமா அவங்களுக்கு நல்ல வீடு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம நம்புவோம். இப்படி பல விஷயங்கள்ல, சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல பல்வேறு விஷயங்கள் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் சில குறிப்பிட்ட விஷயம் மட்டும் தான் இங்க நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். அதே போல அவர் கேட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டங்ஸ்டன் தொழிற்சாலை சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய விவாதம் சட்டமன்றத்தில் போயிட்டு இருந்துச்சு. அது சட்டமன்ற உரையை பார்த்தவர்களுக்கு நல்லாவே புரியும். அந்த டங்ஸ்டன் விவாதத்துல கூட அவர் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா, வேல்முருகன் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா, இபிஎஸ் கேட்ட கேள்வி 100க்கு 100 சரிதான். 10 மாசமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறேன். அதிகாரிகளும் அந்த துறையை ஆய்வு செய்யக்கூடியவர்களும் அரசும் 10 மாசமா என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? 10 மாசமா நீங்க அமைதியா விட்டுட்டு நீங்க டங்ஸ்டன் ஆரம்பிக்கிறாங்க நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா நீங்க பாஜகவுக்கு எதிராக நீங்க செயல்படுற மாதிரி காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சில அந்த துணியில சில கேள்விகளும் கேட்கிறாரு. தொடர்ச்சியாக சமூகம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை வேல்முருகன் அவர்கள் ரொம்ப ஆணித்தரமாக, ரொம்ப அழுத்தமாக, தைரியமா பேசியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு வேல்முருகன் பேசின இந்த அழுத்தமான விஷயங்களை திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களான தொல் திருமாவளவன் அவர்களோ, பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்களோ, இன்னும் கூட இருக்கக்கூடிய வைகோ போன்றவர்களோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அரசியல் மாற்றம் மிகப்பெரிய அளவுல மாறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வேல்முருகன் கேட்ட இந்த கேள்வியினுடைய ஆழம் என்பது அடித்தட்டு மக்களுடைய வழியிலிருந்து பிறந்ததாக தான் நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. இந்த வேகம் இன்னைக்கு திருமாவளவன் இந்த குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடியதாக திருமாவளவன் கேட்டிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக மாறி இருக்கும். திருமாவளவனுடைய குரல் சாதாரண மக்களுடைய குரலாக இருந்திருக்காது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருமாவளவனுடைய குரல் கிட்டத்தட்ட வேல்முருகனை விட இன்னும் ஒரு 10 மடங்கு அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவர் அந்த அளவுக்கு அவர் சொல்லலையே பேசலையே அப்படிங்கிற ஒரு வேதனை நமக்கு இருக்கு. இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் திருமாவும் வேல்முருகனை விட அவர் வெளிப்படுத்தின இந்த விஷயங்களை விட இன்னும் பல சமூக பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுப்பாருங்கிறதை நம்ம இங்க நம்பலாம். வேல்முருகன் பேசின இந்த விஷயம் பலதரப்பட்ட மக்கள் கிட்ட ரீச் ஆகி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருக்கிறது. தொடர்ச்சியாக வேல்முருகனுக்கு ஒரு பக்கம் ஆதரவு, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் அவர் சேர போறாரு, அதனாலதான் இந்த மாதிரிலாம் திமுக விமர்சனம் பண்றாருங்கிற மாதிரி ஒரு வழக்கம் போல ஒரு சில உருட்டுகளை உருட்டிட்டு இருக்காங்க வலைதளத்தில். உண்மையிலேயே ஒரு அதிமுக தான் சேர போறாரு அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இங்க எந்த கட்சியில சேர போறாங்கிறது முக்கியம் இல்லை, எந்த கட்சியில இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை பேசுறாங்கன்றத முக்கியம். இன்னைக்கு வேல்முருகன் அதை பேசி
பேசியிருக்கிறாரு. அது வரவேற்புக்குரியது. இனி வரக்கூடிய காலங்களில் நாம் போற்றக்கூடிய தலைவர்களும் பேசுவாங்கன்றதையும் நம்ம நம்புவோம். அந்த நம்பிக்கை எப்படி உயிர்ப்பிக்கிறதுங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.